எஸ்தரை போய் பார்க்க போகிற பொழுது என்ன நடக்குது, அந்த கட்டில் போய் அமருகிற சூழ்நிலை வந்து விடுகிறது, தெரியாமல் நடக்கிறது. அதான் இந்த நாளிலிருந்து புரிந்து கொள்ளுங்க, உங்கள் சத்துருக்களுடைய ஞானம் அஞ்ஞானமாய் போகும். இதுவரை அநியாயம் தான் செய்து கொண்டிருந்தான், இப்போ அஞ்ஞானம் வந்தோம். இவன் போய் எஸ்தருடைய கட்டில் உட்காரத்தை பார்த்துட்டு ராஜா அந்த புறத்துக்குள்ளே இவன் வர்றது எப்படி, நம்ம போகிற இடம் அந்த புறம். எஸ்தரை பார்க்க போனவன் தெரியாமல் உட்காந்துட்டான். தெரியாமல் உட்கார்ற இடத்துல தான் சொல்கிறது, பார்த்து உட்காரணும். சிங்காசனத்திலே உட்கார ஆசைப்பட்டவன், சரி சிங்காசனம் கிடைச்சிது. இப்போ எஸ்தர்கிட்டே போய் கட்டில் உட்கார்ந்த ராஜாவுக்கு புரிஞ்சிடுச்சு, ஏதோ தவறான கண்ணோட்டத்தில் வந்திருக்கிறான்னு நினச்சி ராஜா மூர்க்க வெறி கொள்ளுகிறான். உங்களுக்காக வைக்கப்பட்ட படுகுழிகள், வெட்டப்பட்ட படுகுழிகள், தலைமைத்துவங்கள் மூர்க்க வெறி கொள்ளும் உங்கள் சத்துருக்கள் மீது. இந்த மாதத்தில் மொர்தெகாய்க்கு ஒன்றும் தெரியல, தலையும் தெரியல, வாலும் தெரியல. ஆனால் அவர் பாட்டுக்கு அவர் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் எஸ்தர் மொர்தெகாய்க்கு எதுவுமே கவனிக்கப்பட்ட